வணக்கம். யாராவது செக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 9342506682. சரி, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயணத்தில் ஒரு முக்கியமானது என்ன நம்மளை கொண்டு போகும் அப்படின்னா, நாம இருக்க வைக்கும், நம்மை நம்மாகவே இருக்க வைக்கும். இது ரொம்ப பெரியது. ஏன்னா நிறைய பேர் இதுபடி இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஏதாவது ஒரு ரூபத்தில் மற்றவங்களுக்காக அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இப்படியே தான் வாழ்வாங்க. பட் இந்த பயணம் நம்மளை எங்க கொண்டு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீயாக இரு அப்படிங்கிறதான் கொண்டு போகும். சரிங்களா? சரி, 2 கோட் சொல்றேன். அதாவது, உலகம் யாராக வேண்டுமானாலும் இருக்க சொல்லும், ஆனால் நம்மை நாம இருக்கும் போதுதான் அர்த்தம் பெறுகிறது. நாம இருக்கும் போதுதான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்புறம், நம்ம இழந்து உலகை வெல்வதை விட நம்ம இழந்தேதான் உலகத்தை வெல்லணும் அப்படின்னு சொன்னா இல்ல, நாம இருந்தே வாழ்க்கையை வாழ்வதே தான் உண்மையான வெற்றி. ஒரு உண்மையான வெற்றியாளனுக்கு நாம இருந்து வாழ்வதுதான் வெற்றி. உலகம் காட்டிய இதுல நம்ம போற வாழ்க்கையை மாற்றி நம்ம அது மூலமா வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த இந்த பயணத்தின் நோக்கமே அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா பேசிக்கலா பாத்தீங்கன்னா, எனக்கு சிறு வயசுல இருந்தே இந்த குணம் எனக்குலாம் உண்டு. அதாவது, நானாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். மற்றவங்களுக்காண்டி அதாவது சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லேடிஸ் பொறுத்தவரை யாராவது ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு நகையோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி வாங்கணும், அதே மாதிரி நம்மளும் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிலவங்க ரொம்ப இதா போயிட்டு, இப்போ அக்கா தங்கச்சி அப்படி இருந்தாங்கன்னா அவளே அக்கா மாதிரியே அப்படியே எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. லாஸ்ட்ல இது போய் அக்கா வாழ்க்கை மாதிரியே நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த உச்சம் போகும். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். சரிங்களா? ஸோ அது அப்படி அவங்களை ஒரு சாராம்சம் வேணா எடுத்துக்கலாமே ஒழிஞ்சு அவங்கள மாதிரியே நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஆக்சுவலா இந்த பயணத்தின் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க நிறைய ஒரு நார்சிசிஸ்ட் கேரக்டரோ இல்ல டாக்ஸிக் பீப்புளோ இவங்க நீங்க பேசி பழகினீங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களுக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப ஒரு என்னவா மாறிடும்னா ஒரு கிரேஸா மாறிடுவாங்க. அப்ப நம்மளும் இதை மாதிரி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போக போக நீங்க நல்லா அவங்கள கவனிச்சிங்க, டாக்ஸிக் எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது தெரியும், நானும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படிதான் சொல்லியே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு மாயை, ஒரு கற்பனையை அவங்க உண்டு பண்ணி கடைசியில அவங்க அப்படியே ஒரு இதுக்குள்ளே போய் சிக்கிடுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அது நம்மளுக்கு பார்க்கும்போது அவங்க தெரியும் ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு 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 கிரேசி ஒரு இந்த நேமுக்காண்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுக்குள்ளே வரும். சரிங்களா? மற்றவங்ககிட்டையும் வரும், வேற இல்லாதவங்களுக்கும் வரும். இன்னும் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்குள்ளே இந்த நேம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்மளை அறியாமலே நிறைய இம்பார்ட்டன்ஸ் அந்த நேமுக்கு கொடுப்போம். அதை நம்ம ரொம்ப ஏன்னா இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டோட்டலாவே மாறி இருப்போம். ரொம்ப நிறைய கிடைச்சிருக்கும், உள்தன்மையில் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறதுலதான் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு அந்த நேமுக்காண்டியே நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கு நிறைய லெசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இல்ல அப்படி நீ இந்த நேமை அப்செஷன் பண்ணிடாத, நீனே அதுவும் உனக்கு டேஞ்சர்ல கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த நேம் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துருவோம். அதையும் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு மேல போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான் இங்க முக்கியம். அதுமே தந்திரால இன்னொன்னு செய்வாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு சிவன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பேரை அவங்க வைக்காம யாராவது, அதாவது ஒரு சக்தி உடையதை அவங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அதாவது சில மரபுல அவங்க ஒரு ஆகம விதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பண்ணுவாங்க. நான் அதுக்கே எதிர்ப்பு தெரிவி. எனக்கு அதுவே எனக்கு பிடிக்காது.
அதாவது ராமர் சீதை அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப வந்து ஒரு பெண் சக்தி வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் வந்து ஒரு பெண் சக்தி வைப்பாங்க. அப்படி அது அதுவுமே வந்து நான் வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுவேன். எனக்கு அதுவுமே வந்து பிடிக்காது. அதுக்கு பதில் வந்து ஒரு கலசம் வைக்கலாம், ஒரு இது வைக்கலாம், அது பண்ணலாம். ஆனா இவங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தாந்திரிக்க வந்து பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆண் இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி வைப்பாங்க, அவங்களுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதுவே நம்மளுக்கு எனக்கு வந்து அது சில விதிமுறைகள் படி அவங்க வந்து செய்யறாங்க. பட் எனக்குமே அதுல வந்து உடன்பாடு கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னொருத்தங்க இருக்கிற வேண்டிய பிளேஸ்ல வந்து இன்னொருத்தங்களை கொண்டு ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்றதே வந்து நான் வந்து அகேன்ஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். நம்ம மாதிரிதான் நம்ம வந்து இருக்கணும், மற்றவங்க மாதிரி நம்ம வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் நிறைய கத்து கொடுத்த ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப என்ன என்ன பேசிக்கலா வரும்னா அந்த வெளிப்புற அங்கீகாரம் அவங்க யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாளா, மோஸ்ட்லி வந்து வெளிப்புற அங்கீகாரத்துக்காண்டி ரொம்ப ஏங்குவாங்க. ஆனா இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அங்கீகாரம், வெளிப்புற அங்கீகாரம் கிடைச்சுதான் நீ நீ அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து உடைச்சிடும். ஸோ நம்ம வந்து பேசிக்கலா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வெளிப்புறம் அங்கீகாரம் வந்து எனக்கு கொடுக்கணுங்கிறதே டோட்டலாவே வந்து நம்ம வந்து எடுத்துருவோம் சரிங்களா. அடுத்தது என்னன்னா இந்த பயணம் தான் நான் யார், எதற்காண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க உதவக்கூடிய ஒரு பயணமா வந்து இருக்கும். நம்ம இந்த ப்ராசஸ்ல வரும்போது நீயாக எப்படி இருக்கணும் அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப சொல்லி கொடுக்கும். அதனாலதான் பொய் பேச மாட்டோம். மோஸ்ட்லி பொய் நம்ம பேசணும் அப்படிங்கிறதே வராது. ஏன் அப்படின்னு சொன்னா யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ட்வின்ட்ட வந்து பொய்யே வந்து பேச முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவுதான் கம்முன்னு இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து ரிப்பீட்டடா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதை வந்து அவங்களுக்கு அழகா தெரிஞ்சிடும். அப்படி நம்மளுக்கு வந்து ஒரு 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 சக்தி நம்மளை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கு, நம்ம பொய்யே பேச முடியாது அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம பேசிக்கலா வந்து உண்மையாதான் இருக்கணும், நம்மளாதான் இருக்கணும். அவங்களுக்காண்டி வந்து போலியான முகமூடி போட்டுட்டோ அப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே நம்ம. ஏன்னா இந்த ஜேர்னியை பொறுத்தவரை சோல் ஜேர்னி. ஸோ அவங்க நீங்க என்னதான் வந்து முகமூடி போட்டிருந்தாலும் அவங்க பாக்குறது வந்து உங்க சோல், உங்களுக்குள்ளதான் வந்து பார்ப்பாங்க. வெளி தோற்றம் எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அது மூலமே நம்ம பயந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பழக்கம் உண்டாகி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்புற தோற்றத்தையே வந்து நானே வந்து டோட்டலாவே யாரையுமே வந்து பார்க்க மாட்டேன். யாரை கண்காணிச்சாலும் பேசினாலும் அவங்களுடைய உள்தன்மை அந்த ஆத்மா அப்படிங்கிறதே தான் எனக்கு வந்து போகும். அது அப்படி பழகிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பயணத்துக்கு வந்து நம்ம வந்து வெளியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஜேர்னில ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஜ் கிடையாது, உடம்பு கிடையாது, அப்புறம் இது சோல் பயணம் தான், அது உள்நோக்கிய பயணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்மளும் வந்து வெளியில அப்படி பார்க்கும் போது ஆனா அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாராலையும் வந்து இந்த உலகத்துல வந்து இப்படி வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம்ல. அதுக்கப்புறம் தான் இல்ல அப்படிலாம் பார்க்க கூடாது, அவங்க தன்மை அதெல்லாம் கொஞ்சம் தெரியதான் லெசன்ஸே வர்றது. இல்லைன்னா எடுத்த உடனே அவங்களுடைய ஆத்மாவை தான் கொண்டு போய் பார்க்க. அதுக்கப்புறம் தான் இல்ல நம்ம மேல் டோக்கமா 3Dல இறங்கணும்னு சொல்லிட்டு நம்மளே கால் ஊன்றி கிரவுண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இல்ல எல்லாருமே வந்து இப்படியே இருப்பாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. புவியில வந்து எல்லாமே இருக்கும், அதெல்லாமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற பக்குவ நிலையெல்லாம் வந்து இந்த பயணத்துக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தது. ஏன்னா எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையுமே வந்து கத்துக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து இது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போலியான அடையாளம் வந்து நம்ம, அதாவது ஒரு பற்று, ஒருத்தங்கிட்ட போய் வந்து ரொம்ப லெவல் பற்று போலியா நடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வராது. அப்புறம் பயம் இருக்காது, அப்புறம் ஈகோ எல்லாமே உடையும். ஸோ போலியா என்ன ஒரு முகமூடி போட வந்து நம்மளை விடவே விடாது. நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாத்தையுமே வந்து கலைஞ்சிருவோம் சரிங்களா. கில்ட் ஃபீலா இருக்கணும், என்னென்ன போலியா நம்ம வச்சிருக்கிறோமோ எல்லாமே நம்மகிட்ட இருந்து ரிமூவ் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உண்மையான எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அந்த எண்ணங்கள் தான் நம்ம வந்து இது பண்ணுவோம், அதற்கான மதிப்பு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய குணநலம் நம்மளுக்கு தான், நம்ம வந்து பிறருக்காக வந்து மாற்றணும். என்னோடதான் இப்போ இந்த யூடியூப்லயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்வின் ஃப்ளேம் உடைய நிறைய இது எல்லாருமே முதல்ல இந்த பேசிக் அதெல்லாம் வந்து சும்மா எல்லாருமே அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் போடும்போது ஏதாவது யூனிக், அதாவது எல்லாரையும் மாதிரி நம்ம பேசணும்னா அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம கொஞ்சம்
வித்தியாசமா வந்து பண்ணணும், அப்ப கேஷுவலா பண்ணணும் அப்படிங்கறதுலயே வந்து நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன். அப்ப நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து வித்தியாசமா வந்து பண்றீங்க, யதார்த்தமா வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம வந்து விரும்புவோம். இப்படிதான் வந்து ஒரு ஸ்டாண்ட்ல தான் நான் வந்து என்ன சொல்றது, ஸ்டார்டிங்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, கேமரா இப்ப மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இதால வாங்கி மைக்லாம் வாங்கினேன். அதுக்கு முன்னாடினா ஒண்ணுமே இருக்காது. நான் அதை பத்தி கவலையும் பட மாட்டேன். எனக்கு என்ன அப்படின்னா விஷயத்தை வந்து நான் வந்து கன்வே பண்ணணும், அவ்வளவுதான். எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல தான் வந்து நான் வந்து செய்யவே வந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் வாங்கி ப்ராசஸ் பண்ணினேன். அதனால நம்மளுக்கு தெரியும் நம்ம எண்ணங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு மதிப்பு, நம்ம சொல்ற கருத்துக்கள் தான் வந்து மதிப்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அது. ஸோ அதை பிறருக்கு வந்து பயன்படுற மாதிரி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுலதான் நம்மளுக்கு மைண்டு போகுமே ஒழிஞ்சு மற்ற எதுவுமே வந்து தாட்ஸ் வந்து வரவே வராது நம்மளுக்கு. அதான் ஒப்பீடு. அத நிறைய பேர் வந்து இந்த ஒப்பீடு பண்ணுவாங்க. எனக்கு அது பேசிக்கலா வந்து என் குழந்தைகிட்டுமே நான் வந்து பண்ண மாட்டேன். எங்க பாரு அவ நல்லா படிக்கிறா, நீ ஏன் இப்படி பண்ற, அவ பாரு நல்லா இருக்கிறா, நீ ஏன் பண்ற. அதாவது நான் சும்மா சொன்னா கூட என் பிள்ளைங்களாம் அதை ஒத்துக்காது. அது நான் சொல்லவும் மாட்டேன் பேசிக்கலா. அதேமே இன்னொரு குணமும் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்கூல்ஸ் எங்கேயாவது போனாங்கன்னா யாரையாவது பார்த்து அவங்க வச்சிருக்கிற பொருட்கள் எனக்கு வேணும், அதமே இவா கொண்டு வந்தா எப்படி இருக்கணும், இவங்க இப்படிதான் இவங்க வீட்டுல வந்து பண்றாங்க, எதையுமே நான் வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேன். எப்பமாவது வந்து அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அது என்னன்னு தெரியல, சிறு வயசுல இருந்து அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்னுமே என் பிள்ளைங்க வந்து யாருமே அப்படி வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவ வச்சிருக்கிறபடி எனக்கு வேணும். ஏன்னா சிறு வயசுல இருந்தே நான் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கட்டும், அவ பாக்ஸ் வச்சிருக்கா, அந்த பாக்ஸ் நல்லா இருக்கு எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பாக்ஸ் மட்டும் நான் வாங்கியே கொடுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேன். நீ உனக்கு என்ன ஆசையா இருக்கு அதை வாங்கு, அவ வச்சிருக்கிறா எனக்கு வேணும்னு தப்பி தவறி கேட்டுட்டா கூட அதை கடைசி வரைக்கும் நான் வாங்கியே கொடுக்க மாட்டேன். அந்த பிராக்டிஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால இவங்க வந்து மத்த பிள்ளைங்களை பார்த்து பொறாமப்படுறதோ, அவ இவ்வளவு வச்சிருக்கிறாளே, இவ்வளோ மேக்கப் பண்றாளே, இப்படிலாம் இருக்கிறாளே, இவ்வளோ ட்ரெஸ்ஸிங் பண்றாளே அப்படின்னா இன்ன வரைக்கும் என் பிள்ளைங்க 2 பேத்துக்குமே அந்த குணம் வந்து கிடையாது. எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லையே நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்த்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் ஹேபிட்ஸ் இருப்பாங்க. இப்ப ஒரு மாலுக்கு எங்கேயாவது போனா பாக்குறோம், சின்ன சின்ன குழந்தைங்களாம் அடம் பிடிச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உருண்டு பிறண்டு இதெல்லாம் வந்து பார்ப்போம். பட் நான் எவ்வளோ பெரிய எதுக்கு கூட்டிட்டு போனாரோ என் பிள்ளைங்களோட ஒரு நல்ல குணம் அப்படின்னா இது இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சிறு வயசுல சின்னதுல இருந்தே அது ஒரு பிராக்டிஸ் உண்டு. இது இவன் வச்சிருக்கிறா அதனால எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது வாயை திறந்து கேட்டா நான் அதை வாங்கியே கொடுக்க மாட்டேன். இப்படியேதான் வந்து பிராக்டிஸ். தப்பி தவறி கூட வாங்க பாடேன், உனக்கு என்ன பிடிக்கும் அதை வாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன் நான். அதுமே அவளுக்கான ஸ்டைல் நீயே வந்து பண்ணு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய. காலேஜ்னாலும் சரி எல்லாமே வந்து அவங்களுடைய விருப்பத்தின் பேரு தான் வந்து செஞ்சு கொடுக்குறமே ஒழிஞ்சு நம்ம வந்து கட்டாயப்படுத்தி. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சரிங்களா, இப்போ நம்ம ஒரு நம்மளுக்கு இந்த பயணம் வந்திருக்கு, இந்த பயணத்தின் மூலமாக நம்ம என்ன கத்துக்கிட்டோம். சோ நம்மளோட ஜென்ரேஷனும் வந்து இதை கத்துக்கிறதுக்கு நம்ம முதல்ல நம்ம வீட்டுல சொல்லி கொடுக்கணும்ல. அப்ப நம்ம பிள்ளைங்களை ட்ரெயின் அப் பண்ணணும். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுத்து நம்ம வந்து வளர்க்கணும். நீயாக இரு, உனக்கு என்ன இருக்கோ அதை பண்ணு, இவங்க எல்லாரும் இப்படி பண்றாங்களே நானும் இப்படியேதான் பண்ணணும் அப்படிங்கிறதே நீ வந்து எடுக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளியே வரும். அப்பதான் வந்து அவங்க யாருங்கிறதே அவங்களுக்கு வந்து தெரிய வரும். இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க மத்தவங்க பார்த்தே வந்து காப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. அது இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு என்ன திறமை இருக்கு, அவ்வளவுதான். அதை நம்ம பெருமையா நினைச்சுக்க வேண்டியதான். இவங்க இவ்வளோ இது நம்மளுக்கு தெரியுது அப்படிலாம் கிடையாது, நம்மளுக்கு எவ்வளவு தெரியுது அப்படின்னு சொல்றோம். அப்ப சோலோட இது வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பிரம்மாண்டமாக வந்து மாறுவோம். இதெல்லாம் உங்க குழந்தைகளுக்கு கூட நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணலாம். இந்த பயணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை முதல்ல வளர்க்குதா. அப்ப நம்மளால இப்ப நம்ம என் குழந்தைகள், இப்ப நான் இதுல பேசுறேன், இதுல பார்த்து நிறைய பேர் வருவாங்க அவங்க குழந்தைகள். அப்படி நம்ம சின்னதா வந்து நிறைய பேத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது உன்னையே உணரு, உனக்குள்ள எல்லாமே இருக்குது, உனக்கான பவர் என்ன அப்படிங்கிறத நீ வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க அதை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒரு யூனிக்கா இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து மாதிரி காப்பி அடிக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு என்ன திறமை இருக்கோ அதுல வந்து வெளியே வருவாங்க.
அதுதான் அவங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலவங்க வந்து ஐயோ இவளுக்கு ஏதாவது தாழ்வு மனமான எல்லாமே போகுது பாருங்களேன். நம்மளை உணர்ந்து நம்மளாவே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்குது. மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டோம், நம்மளோட தாழ்வு மனப்பான்மை இருக்காது, பயம் இருக்காது. நான் உண்மை தன்மை பேசும்போது ஒரு தைரியம் வரும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீயாக இருந்த அப்படின்னு சொன்னா எங்கேயோ வந்து போயிடலாம். அடுத்தவங்கள மாதிரி மாறணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து என்னைக்குமே வந்து யோசிக்க கூடாது. அதுதான் வந்து அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்புறம் என்னன்னா அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது வளர வளர ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் என்னன்னு போயிட்டே இருப்போம். ஓகே இவ்வளவு இது நமக்கு தெரிஞ்சிருக்கா, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி மூவ் ஆகலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவலாம். இன்னொருத்தங்களை பார்த்தே ஏக்கம் பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த திருப்தி கூட கிடைக்காது. ஏன்னா அவங்களே தான் நம்மளுக்கு வந்து பார்க்க சொல்லும். நம்மளுக்கான இதை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வராது. அதனால இந்த பயணத்தின் ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா நீயாக இருப்பதுக்கு தான் வந்து சொல்லும். அப்பதான் உண்மை பேசுவோம், தைரியம் வரும், யாருக்கும் பயப்படவே வேண்டாம். ஏன்னா நான் உண்மைதான் சொல்றேன். யார் என்ன நினைச்சாலும் என்ன, நான் நானாக தான் இருக்கேன். என் எண்ணங்கள், என் தாட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய மரியாதையோடு நம்ம கரெக்டா வந்து இதுல வந்து நம்ம வாழ்வோம். எல்லாருக்குமே இந்த பயணத்தில் இருக்கிறவங்க இதை தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை வந்து கத்துக்கொடு. ஏன்னா உங்க குழந்தைகள் இருந்தா குழந்தைகள், தெரிஞ்சவங்க இருந்தா தெரிஞ்சவங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கை பாடம் சரிங்களா. இதெல்லாம் புத்தகத்தில் வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி மாரல் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கான பாடம். நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லி கொடுக்க அந்த குழந்தைகளும் வந்து அது வரைய வளர வரல அவங்களுக்கான ஒரு திறமை வந்து வெளிப்படும். தேங்க்யூ.